ஒரு பெண்ணு திருமணத்துக்கு தயாராகிறாள். ஆனால் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஒரு பட்டியல் தயாராகிறது. வரதட்சணை பட்டியல். இந்த பட்டியல் தான் சில உயிர்களுக்கு இறுதி பட்டியல் ஆயிடுது. வரதட்சணை அந்த காலத்திலயும் குடுத்தாங்க, இப்பவும் குடுக்குறாங்க. ஆனால் ஏன்? இந்த மரபு எப்படி துன்ப மரணம் ஆயிற்று? இன்றைக்கு நாம இந்த மாயாஜால வரலாறையும் உண்மையான டுடேஸ் சைடு எஃபெக்ட்ஸை பேசப் போறோம். வரதட்சணை கொடுக்கிறதுனால நிறைய தற்கொலைகள் பார்க்கிறோம். பொண்ணு கொடுத்தால் நிறைய பெண் வீட்டார் நினைக்கிறாங்க, எங்க கேட்டதை கொடுக்கலாட்டி நம்ம பொண்ண கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு கடன் வாங்கி பெண் கொடுக்கிறோம். இந்த பழக்கத்தால் தான் இன்றும் இது பெரிய அளவில் துன்புறுத்தும் செயலாக மாறி வருகிறது. ஏன் கொடுக்கணும்? இனி வரும் காலங்களில் வரதட்சணை கேட்டால் நீங்க கூற வேண்டியது பெண் தரமாட்டோம் என்றுதான். அப்பொழுதுதான் இந்த நிலை மாறும். உங்க பெண்ணுக்கு நீங்க கொடுக்க ஆசைப்பட்டால் பெர்சனலா நீங்க ஆசைப்பட்டதை கொடுங்க. ஆனா வரதட்சணை கொடுக்காதீங்க. வரதட்சணை என்ற சொல் டவுரி அல்ல. இது ஸ்திரீதனம். சங்க காலம், வேத காலம், ஸ்திரீதனம் என்பது பெண்கள் பாதுகாப்புக்காக தரப்பட்ட பொருள். ஆனால் காலம் மாற ஸ்திரீதனம் ஒரு விலை பட்டியலாய் மாறிவிட்டது. மூட நம்பிக்கைகள், பந்தங்கள், குலமரபுகள் இவையெல்லாம் சேர்ந்து மாப்பிளைக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்னு பேசும் நிலையில் கொண்டு வந்து விட்டது. இன்றும் பல இடங்களில் மாப்பிளை எங்கே வேலை பார்க்கிறாரு என்பதற்கேற்ப ஒதுக்கீடு. அரசு வேலை 50 லட்சம், ஐடி ஜாப் 20 லட்சம், கார், டாக்டர் 1 கோடி வரை. இப்படி ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது திருமணம். இது பெண் மட்டுமல்ல, பெண் குடும்பத்தையும் கடன், மன அழுத்தம், அழிவின் எல்லைக்கும் கொண்டு போகிறது. இந்தியாவில் தினமும் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் டவுரி ஹராஸ்மெண்ட்னால தான் உயிரிழக்கிறார்கள். உடல் படுகாயம், விவாகரத்து, தீக்குளிப்பு, தூக்கு போட்டு மரணம், இதெல்லாம் டவுரி டெத் என்ற பெயரில் போலீஸ் ரெக்கார்ட் ஆகுது. சிலர் பேச மறுக்கிறார்கள், சிலர் பேச தெரியாமல் சுமக்கிறார்கள். இது ஒரு சமூக நோய். பிரிவு 498 ஒரு மைல்கல். டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் ஒரு சட்ட பாதுகாப்பு. ஆனா சமூக நீதிக்கு பயப்படாத சிலர் இந்த சட்டங்களை பயங்கரவாதியாக்கி தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள். உண்மை பாதிக்கப்பட்டவங்க இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறார்கள். So we need awareness, not just law. டவுரி சிஸ்டம்னாலாதான் இன்றி பல குடும்பங்கள் தற்கொலை செய்கின்றன. பெண்கள் படிக்காமல் வேலைக்கு போவதற்கே பயப்படுகிறார்கள். திருமண வயதில் கூட பெண் குழந்தையை பெற்றதற்கே கவலைப்படுகிறார்கள். இது பெண் என்றால் சுமை என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட்டது. லவ் மேரேஜ்க்கும் காஸ்ட் பிளஸ் டவுரி காம்போவை சொசைட்டி இம்போஸ் பண்ணுது. இது நீங்க நினைப்பது போல தனிப்பட்ட விஷயம் இல்ல. நம்மளால ஒரு பெரிய மாற்றம் செய்ய முடியாமல் இருக்கும். ஆனா நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம சர்க்கிளில் அவேர்னஸ் உருவாக்கலாமே. கேர்ள்ஸுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், பாய்ஸ்க்கு டவுரி வாங்குறது கூச்சம்னு சொல்லணும். ஒரு திருமணம் என்பது ஒப்பந்தம் இல்லை, அது உணர்வுகள். ஒரு குழந்தையின் வாழ்க்கையை பணத்தால் தான் தீர்மானிக்க முடியாது. வரதட்சணை என்பது மரபல்ல, அது ஒரு மனநோய். அதை குணப்படுத்த வேண்டியது சட்டம் அல்ல, நாம் தான். வாருங்க, இந்த சமத்துவத்தை நாமாக ஆரம்பிப்போம். இவங்க சொல்லணும்னு வேண்டாம், நாமே சொல்லுவோம். எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம்.